ஹலோ கைஸ், ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம் மிளகு போட்டு அது கூடவே நான் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி இருக்கும். ஸோ அதையும் கட் பண்ணி போட்டு அதை நல்லா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு முடி தேங்காய் திருவி அதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக சோம்பு, அந்த பட்டை இருக்கும்ல, ஸோ அது போட்டு அந்த பிரியாணி இலை போட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி இதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் வந்து மீடியம் அளவில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு, உருளைக்கிழங்கு ப்ளஸ் காலிஃப்ளவர் 2யும் போட்டு நம்ம கொதிக்கிற அந்த மசாலாஸில் போட்டு எடுத்தோம்னா வந்து சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணாலுமே வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Tada, bye bye.